ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். ஃபாஸ்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தோம். சிஸ்டமில் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் எந்த விதமான சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு செட்டிங்கை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டுடைய ஸ்பீடை இன்ஸ்டன்ட்லி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சிஸ்டமில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். டொமைன் நேம் சிஸ்டம், அதாவது டிஎன்எஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஎன்எஸ்ன்றது ஒரு ஃபோன் புக் மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் google.com youtube.com மாதிரியான வெப்சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணுற யூஆர்எல்ல டிஎன்எஸ் நியூமரிக் லெட்டரில் ஐபி அட்ரஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற சர்வருக்கு கனெக்ட் ஆகி வெப் பேஜை ஓப்பன் பண்ணும். அதனால் டிஎன்எஸ்ன்றது சிஸ்டமில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ன்றதால இந்த வீடியோவில் டிஎன்எஸ் உடைய செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் சிஸ்டமுடைய ஸ்லோ இன்டர்நெட் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஎன்எஸ் உடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் பேனலில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் மேலே கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் உடைய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் ஆர் ஒய்ஃபைன்னு ஆர் எந்த டைப்பில் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிற ஐகான் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே விண்டோஸ் சிஸ்டம்ஸில் டிஎன்எஸ் செட்டிங்ஸை இந்த ஸ்க்ரீனில் தான் ஆட் ஆர் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே என்னுடைய சிஸ்டமில் எந்த டிஎன்எஸ்ஸுமே அசைன் ஆகாததால் ஆப்டென் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்குது. ஸோ இங்கே யூஸ் த ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கூகுளுடைய டிஎன்எஸ் சர்வரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரிஃபர் டிஎன்எஸ் சர்வர் என்ற ஆப்ஷனில் 8.8.8.8ன்னு டைப் பண்ணுங்கள். தென் ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரில் 8.8.4.4ன்னு என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை ஓகேன்னு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷனை ஜஸ்ட் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் கூகுள் டிஎன்எஸை யூஸ் பண்ணியும் உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட்டுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகலைன்னா Cloudflare டிஎன்எஸை ட்ரை பண்ணுங்கள். சேம் இதே ஸ்க்ரீனில் ப்ரிஃபர் டிஎன்எஸ் சர்வரில் 1.1.1.1ன்னு டைப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரில் 1.0.0.1ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காகவே கூகுள் டிஎன்எஸ் அண்டு Cloudflare டிஎன்எஸை யூஸ் பண்ணுறதாலேயே சிஸ்டமுடைய இன்டர்நெட் ஸ்பீடை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட்டுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஓப்பன் டிஎன்எஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வரில் 208.67.222.222ன்னு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வரில் 208.67.220.220ன்னு டைப் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஓகே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த டிஎன்எஸை யூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் டிஎன்எஸ் செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்நெட்டை ஜஸ்ட் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுறதால டிஎன்எஸ் சர்வர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைனாலும் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின டிஎன்எஸ் சர்வர் செட்டிங்ஸில் எந்த டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய ஸ்லோ இன்டர்நெட் ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.